Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூரி கிழங்கு. பூரினாலே இந்த கிழங்கு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது most of the South Indian sideல restaurant, outside எல்லாமே இந்த பூரி கிழங்கு பண்ணுவாங்க. நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 7 boiled potatoes, 5 green chillies, 3 medium size sliced onions and 6 to 7 crushed garlic, some salt and asafoetida and pinch of turmeric, oil, தாளிக்கிறதுக்கு mustard seeds, dalls and jeera. pan heat ஆனதும் 4 tablespoon oil ஊத்திக்கங்க. oil சூடானதும் தாளிக்கிறதுக்கு mustard seeds and dalls, jeera எல்லாம் போட்டு golden brown ஆற வரைக்கும் நல்லா fry பண்ணுங்க. golden brown ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. a pinch of salt போட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனில் டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததும் நம்ம இப்போ க்ரஷ்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த பொட்டேட்டோஸை நல்லா கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபுல்லாகவும் இல்லாமல் மீடியமாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம pinch of turmeric ஆட் பண்ணிக்கலாம். and pinch of asafoetida, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில்லையே. அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம க்ரஷ் பண்ண வச்ச பாயில்டு பொட்டேட்டோஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ஆனியன்ஸோட நல்லா சேர்ந்து வர மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பாயில்டு பொட்டேட்டோஸ் நல்லா அதோட மிக்ஸ் ஆகட்டும். 5 minutes மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த கடலை மாவு இல்லை பொட்டுக்கடலை மாவு எடுத்தோம் இல்லையா, அது தண்ணி ஊற்றி நல்லா டிசால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 4 to 5 tablespoon வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு லம்ப்ஸ் இல்லாமல் பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சிங்கன்னா தோசை மசாலாவுக்கு இது நல்லா ஆப்டாக இருக்கும். நம்ம இப்போ செய்ய போகிறது பூரி மசாலா. ஸோ 1/2 டம்ளர் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் நம்ம இந்த கரைச்சி வச்ச மிக்சரை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிக்சரை இப்போ ஆட் பண்ணிக்கணும்.
இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 4 to 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி வைங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2 minutes ஓப்பன் ஃபயரில் ஓப்பன் பண்ணிவிட்டு குக் பண்ணுவோம். ஆறினதும் நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், பூரி மசாலா ரெடி. இப்போ நம்ம பண்ண இந்த பூரி கிழங்கு ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு நல்ல ஆப்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மசாலா தோசைக்கும் செஞ்சு பாருங்கள், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். Okay, thank you guys so much for watching. If you haven't already, do smash the like button and make sure you subscribe. Also check out our previous videos where we made a lot of stuff. And please do try out this recipe of Poori Kizhangu, which is potato with puris. So yeah, see you guys in the next video. Bye bye. Okay. Stop. Hi friends, welcome to our fight. இன்றைக்கி நான் செஞ்ச பூரி கிழங்கு பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இது பூரிக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு அது சொல்லிட்டேன் நான் ஸ்டார்டிங்கில், எண்டிங் தானே. ஓகே, இப்போ சொல்லலாம். ரெடி. What was I about to say?